அதாவது ரெண்டு கேள்வி, பெண்கள் சம்பந்தமான ரெண்டு நல்ல கேள்வி. அதாவது என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம இத்தா காலத்தில் அவர்கள் பெண்கள் அதை கணவன் இறந்துட்டாங்க, இத்தா காலம் 4 மாதம் 10 நாள் இருக்கணும். அப்போ அந்த 4 மாதம் 10 நாளும் அவர்கள் உள்ளுக்கு என்ன அடைஞ்சே தான் இருக்க வேண்டுமா அப்படின்றது கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த சட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சட்டத்தை என்ன செய்கிறான் போடுறான், நம்ம குர்ஆனில் சொன்னால பார்க்குறோம். இந்த சட்டம் பெண்களுக்கு அடக்குமுறைக்கு வந்ததா இல்லையான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு பெண்மணி வாரா, அல்லாஹ்வின் தூதரே, அவங்க வந்து கணவன் மரணிச்சு அடுத்த நாளே புள்ள பிறந்துச்சு. கணவன் மரணித்த அடுத்த நாளே புள்ள பிறந்தாச்சு. ஒரு நபித்தோழர் சொல்றாரு, நீங்க எப்படி இப்போ இவ்வளோ அழகுபடுத்திக்கலாம் உங்களை, இந்த 4 மாதம் 10 நாள் நீங்க என்ன செய்யணும், இருக்கணுமே அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ்கிட்ட வராங்க. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நீங்க செஞ்சது சரியானது, பிள்ளை பிறந்துட்டேன்னு சொன்னால் 4 மாதம் 10 நாள் எதுவுமே என்னது உங்களுக்கு இல்லை, அந்த நிமிஷத்தோடு அது சரி என்றான். அடக்குமுறை நோக்கமாக இருந்தால் நீ 4 மாதம் 10 நாள் உட்கார்ந்தே ஆகணும், பிள்ளை பெற்றதோ இல்லையோ என்று சொல்லியிருக்கணும். அது அந்த செய்தியில் என்ன செய்யலை, நடக்கலை. பிள்ளை பிறந்த உடனேயே 4 மாதம் 10 நாள் எல்லாம் போச்சு. இப்போ 4 மாதம் 10 நாள் என்ற சட்டத்தை இஸ்லாம் எதுக்கு வைக்குது என்று சொன்னால், 4 மாதம் 10 நாள் சட்டத்தை பிள்ளை என்ற வயிற்றுல இல்லை, விளங்கிட்டா, அந்த மாதிரி பெண்களுக்கு அந்த 4 மாதம் 10 நாள் இருக்குது. பிள்ளை அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு 1 மாதத்துலையோ 10 நாள்லையோ 15 நாள்லையோ புள்ள பிறந்துட்டு அப்படின்னு சொன்னால் அவருக்கு அந்த சட்டம் என்ன இல்லாமல் போகிறத வச்சு இதில் மஸ்லஹத் ஒரு நலவு தான் இருக்கின்றதை நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உண்டு. இரண்டாவது என்னன்னு சொன்னால், ஒரு பெண் உழைப்பதற்கு போகணும், அவங்களுக்கு வேறு வருமான வழி என்ன இல்லை என்று சொன்னால் தாராளமாக அவங்க என்ன செய்யலாம், உழைக்கிறதுக்கு போகலாம். அது இஸ்லாம் அதை என்ன செய்யுது சொல்லுது. அப்போ அடக்குமுறை நோக்கமாக என்ன செய்யணும், நீ உழைச்சாலும் சரி பொழைச்சாலும் சரி இங்கே தான் என்ன செய்யணும், உட்காரணும் என்ன செஞ்சுக்கணும் சொல்லியிருக்கணும். அப்படி இஸ்லாம் என்ன செய்யலை சொல்லலை, உழைப்புக்காக என்ன செய்யலாம் போகலாம். அதே போல கதியற்றவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனால சொல்றாங்க, எனக்கு கணவன் அற்றவர்கள், அதாவது விதவைகள், இவர்களுக்காக யாரெல்லாம் முயற்சி எடுக்கிறார்களோ உழைக்கிறார்களோ அவர்களுக்கு கூலி உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், சொல்லி காட்டினார்கள். எனவே இஸ்லாம் வந்து அடக்குமுறைக்காக செய்தால் இந்த வழிகள் எல்லாம் என்ன நான் சொன்ன உதாரணங்கள் எல்லாமே என்ன செஞ்சிடும், பிழையண்டு ஆகிவிடும். அதே நேரம் இந்த 4 மாதம் 10 நாள் என்பது இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க செய்யக்கூடாது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், முதலாவது விஷயம் திருமணம் முடிக்கக்கூடாது. பிரதானமான விஷயம் இதாண்டா என்னது திருமணம் முடிக்கக்கூடாது. 1 2 3 இதுதான் முதலாம் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் என்ன திருமணம் முடிக்கக்கூடாது என்றதை எண்ணுவதுதான் இதான்றது தான் அந்த நாளை எண்ணுவது. இது முதல். இரண்டாவது என்ன, திருமணம் முடிக்க கூடாதுண்டா திருமணம் முடிக்கிறத தூண்டமைப்பிலான அலங்கார ஆடைகள் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. அது மாதிரியான நகைகள் என்ன செய்யக்கூடாது, அதாவது அலங்காரத்துக்கான விஷயங்களை போடக்கூடாது. இதுதான் சட்டமே தவிர வேற என்ன சட்டம் இருக்குது? மற்றதெல்லாம் நாங்கள் ஏற்படுத்திக்கின்றது. எது, ஒரே ரூம்ல வைக்கிறது, வீட்டில் உள்ள அன்றைக்கு பேசிக்கிட்டு இருந்தவங்களும் பேசினாங்க அன்றைக்கு, விளங்கிட்டா, அது பேசக்கூடாது. ஆம்பளையே போகக்கூடாது, இருட்டறையில் வைக்கிறது, வெள்ளை ட்ரெஸ் போட்டு வைக்கிறது, இது விஷயங்களை இஸ்லாத்துக்கு அதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் என்ன இல்லை. அஜ்னபி மஹ்ரமி சட்டம் எப்பயும் பேணணும், அப்பையும் பேணணும். அஜ்னபி மஹ்ரமி சட்டம் எப்பயும் பேணணும், அதே சட்டத்தை அங்கே என்ன செய்யணும், பேண வேண்டும். எனவே இதில் அடக்குமுறை என்ற பகுதி எதுவுமே இல்லை. இரண்டாவது விஷயம் என்ன சொன்னால், கணவன் அழைத்தால் மனைவி போக வேண்டும். இது வந்து அடக்குமுறையான்னு கேட்டேன். இது வந்து அடக்குமுறையெல்லாம் இல்லை. அந்த கணவனை தொடர்ந்து பாதுகாக்கணும், இதுதான் வழி. முதலாவது புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த விஷயத்தை ஒரு பெண்ணுடைய இடத்துலேருந்து நீங்கள் எடுங்க. எப்படி, ஒரு பெண்ணுடைய இடத்துலேருந்து இந்த பெண் வந்து இந்த கணவன் காலாகாலத்துக்கு என்னோட இருக்கணும்னு ஆசைப்படுறாவா, எக்கேடு கெட்டு போனால் பரவாயில்லைன்னு நினைக்கிறவான்னு கேட்டால் எந்த பெண்ணும் அப்படி இல்லை. ஒழுக்கமான எந்த பெண்களும் கணவன் என்னோட தான் இருக்கணும், என்ன மட்டும்தான் பார்க்கணும், என்ன மட்டும்தான் ஆசை வைக்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாது, சாடமாடையா பார்த்தா கூட சச்சரவாக்குவோம், விளங்கிட்டா என்ற எல்லா நிபந்தனைகளோடு யார் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க. பெண்கள் அந்த உணர்வோடு இருக்கிறாங்க. ஏன் அடுத்த மனைவியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல போயிடுவாங்களோன்னு ஆயிஷாலாம் கோச்சிக்கல இல்லையா, சண்டை பிடிக்கலையா? இது பெண்களுடைய அந்த உரிமை உணர்வு. இந்த உரிமை உணர்வை ஒரு பெண் தக்க வைத்துக் கொள்ள சிறந்த வழியே என்ன தெரியுமா, கணவன் அழைக்கிற நேரத்தில், அதாவது தேவைக்காக கணவன் அழைக்கிற நேரத்தில் அந்த பெண் பதில் சொல்வது என்பதுதான். ஆனால் இதுல இப்படி கேட்கலாம், ஒரு பெண் நோயாளிக்கிறான், ஒரு பெண் நோயாளியாகிறான், ஒரு பெண் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார், அதாவது நோய் இல்லை அசோர்வா இருக்கிறார், அல்லது ஒரு பெண் பிள்ளைகளோடு மற்ற வேலைகள் அப்படி ஈடுபட்டு அவங்களால அதாவது எந்த விதமான கவனம் செலுத்த முடியலை. இந்த நேரத்தில் ஒரு கணவன் அழைக்கிறார் என்றா கல்யாணம் பேசக்குள்ள அதை யோசிச்சிருக்கிறோம். இந்த சப்ஜெக்ட் வேறு, இது அதல்ல. இந்த பிரச்சனை எதோட சம்பந்தப்பட்ட தெரியுமா, சீதனம் வாங்குறதோட, அடிக்கிறதோட, பொருளாதாரத்தோட, ஒழுக்கங்கெட்ட வாழ்க்கையோட, மார்க்கமில்லாத கணவனோட, அதோட சம்பந்தப்பட்ட விஷயம். இது சட்டத்தோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. மனைவியுடைய உணர்வை மதிக்காம ஒரு கணவன் நடக்கிறான்னு வைங்களேன், இது எதோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த சட்டத்தோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அது
அது இந்த சட்டத்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. ஒரு கணவன் மனைவி அழைப்பதே இல்லை, நீ விரும்பின டைமுக்கு வான்னு சொல்றாரு. இப்போ இவர் நல்ல கணவரா? இவர் நல்ல கணவர் என்று சொல்லலுமா? மற்ற பிரச்சனை இருக்குதே, அந்த பிரச்சனைகளோடு இதுவும் சம்பந்தப்படுது. எது? நீ நோயா இருந்தாலும் சரி, என்ன நிலைமையா இருந்தாலும் சரி, வந்துதான் ஆகணும் ஹதீஸ் சொன்னா அது பிள்ளை. அப்படி ஹதீஸ் சொல்லவும் இல்லை. இந்த மாதிரி நினைச்சால் அது அந்த கணவனை செலக்ட் பண்றதுக்குள்ள உள்ள விஷயம். மார்க்கமுள்ள பண்புள்ள கனிமா ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அழகா சொன்னார்கள், மார்க்கமுள்ள கணவனை உங்கள் மகளுக்கு தேடி கொடுங்கள், அவன் பிரயோசனம் அளிக்காது விட்டாலும் தீங்கு செய்ய மாட்டான். அவன் பிரயோசனம் அளிக்காட்டி என்ன செய்ய மாட்டான்? தீங்கு செய்யாம என்ன செஞ்சிருவான்? வாழ்ந்துருவான். இறுதி நிலை அவன்ட்டு அதான் இருக்கும். எனவே இது இந்த சட்டத்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. மனைவி நோயா இருந்தாலும் என்ன நிலைமையாக இருந்தாலும் அப்படித்தான் வந்தாகணும் என்று சொல்லக்கூடிய நிலையில இல்லை. அடுத்தது பிராக்டிக்கலா ஒரு விஷயம் சொல்றேன். இன்றைய சமூக சூழல்ல இந்த ஹதீஸை கணவன்மார் நடைமுறைப்படுத்துறதே இல்லை 90%. விளங்கிட்டா? 10 வருஷம் 5 வருஷம் தான். அதுக்கு பிறகு இவர் ஏடிஎம் மெஷின், அவர் என்ன வீட்டு வேலைக்காரி. இதுதான் இங்க லைஃப். எப்படி? கணவன் ஏடிஎம் மெஷின், அவ யாரு? வீட்டு வேலைக்காரி. இதுதான் நடக்கு லைஃப். அவங்க வீட்டு வேலைக்காரியா வாழ்ந்துட்டு அவங்க ஏடிஎம் மெஷினா வாழ்ந்துட்டு இதான் லைஃப். ஏத்துட்டு யார் கூப்பிடுறது, யார் ஆரம்பிக்கிறது, அப்படி என்கின்ற சிச்சுவேஷன் இங்கே போய்கிட்டு இருக்குது. ஹதீஸ் அடிப்படையில் நீங்க விளக்கத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னீர்கள் சொன்னால், இந்த ஹதீஸ் மனைவியை அடிமைப்படுத்துவதோ கொடுமைப்படுத்துறதோடு சம்பந்தப்பட்டதல்ல. ஒரு மனைவியை கணவன் அழைத்தால் கட்டாயம் போகணும் என்று மார்க்க கடமையாக்கி இருக்கிற அந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு, அந்த ஆணுக்கும் என்ன பாதுகாப்பு. மனைவியுடைய சுகதுக்கங்களை எல்லாம் கவனிக்காம, உடல்நிலையை கவனிக்காமல் ஒரு கணவன் அழைக்கிறார் என்று சொன்னால் அதோட குணத்தோடு சம்பந்தப்பட்ட சட்டத்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. நீங்க செலக்ட் பண்ற நேரத்தில் மார்க்கப்பட்டுள்ள கட்டுப்பாடு உள்ள மகளை நல்ல முறையில் கவனிக்கக்கூடிய ஒரு மகளை செலக்ட் பண்ணிருக்கணும். ஒரு சகோதரர் ஒரு குறிப்பு சொன்னார், உண்மையில் அது இதை இந்த இடத்துல சேர்த்துக்கொள்ளாமல் நினைக்கிறேன். அதாவது இந்த முதியோர் இல்லத்தில் சேர்க்கிறது, முதியோர் இல்லத்தை சேர்க்கிற சப்ஜெக்ட் இருக்குது, இதை பற்றி சொல்ற நேரத்தில் ஒரு சகோதரர் சொன்னார், இதுக்கு முதல் காரணம் அந்த முதியோர்கள் தாண்டார். ஒரு முக்கியமான குறிப்பு சொன்னார். ஏன்? அதாவது மனைவியா எடுக்கிற நேரத்தில் தன்னை மகனுக்கு மனைவி எடுக்கிற நேரத்தில் அவன் எப்படிப்பட்ட மனைவியா இருக்கணும் பார்க்கறது இல்லையா? நல்ல நகையோடு வாராளா இல்லையா? விளங்கிட்டா? அப்படி நகலொரி மாதிரி சேரணும். அது மாதிரி சொத்து சுகம் இருக்குதா இல்லையா, அது இருக்குதா இல்லையா, இதெல்லாத்தையும் பார்த்து என்ன செய்யறது? கல்யாணத்தை முடித்து வச்சிடுறது. அப்புறம் மருமகள் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிட்டா, நீ தான் செலக்ட் பண்ண. முதியோர் இல்லத்துக்கு அனுப்புற ஆளை யார் செலக்ட் பண்றது? நீ தான் செலக்ட் பண்ண. கொஞ்சம் அந்த மகனுடைய தியாகத்தில் விட்டுருந்தா கூட அவன் என்ன செஞ்சிருப்பான்? ஒரு நல்ல மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைய சீதனம் இல்லாமல் முடிக்க போறேன்டா முடிச்சிருப்பான். அதெல்லாம் சரி வராது, நான் சொல்றதா நீ கேட்கணும், பெற்றோர்கள் கட்டுப்பட்டது கடமை என்று சொல்லி சீதனத்தை அதெல்லாம் கொண்டு போட்டு முடிச்சுட்டு 10 வருஷத்துல அவள் தான் அனுப்பி வைக்கிறாள், போயிட்டு வாங்கன்னு சொல்லி. இப்படி சில குடும்பங்கள் என்ன செஞ்சிருக்குது, நடந்திருக்குது. அப்படி எல்லா குடும்பத்திலையும் அப்படி இல்லாத விட்டாலும் இப்படியும் நடக்குதுன்றாங்க. எனவே இது நான் விரிவாக சொல்றதுக்கான காரணம் சட்டத்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, நம்ம செலக்ட் பண்ற ஆளோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல எந்த கொடுமையும் என்ன கிடையாது.